கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ள பிரியமானவர்களே, சுவிசேஷத்தின் சம்பவங்கள் என்கிற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். சுவிசேஷத்தின் சம்பவங்கள் இல்லை 2 ஓமைகளில் விதைக்கிறவனை பற்றிய ஓமை, அப்புறம் 30, 60, 100 பலன் கொடுத்தது, கலைகளை பற்றிய ஓமை, கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது, இப்படியெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை ஒரு புளித்த மாவு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இயேசு என்ன விளக்கம் கொடுக்குறாரு? அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த செய்தி கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் தரட்டும். அதில் உள்ள வேத வசனத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த ஓமைகள் என்கிற அந்த பகுதியில் ஆண்டவரே மறைந்திருக்கிற வேத எழுத்துக்களையும் சத்தியங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அனுக்கிரம் செய்யும். உம்முடைய கரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீர் நடத்தும், நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33வது வசனம். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். அப்போது பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்குன்னு இயேசு சொல்கிறார். அப்போ இந்த புளித்த மாவு என்ன செய்யும்? புளிப்பில்லாத மாவையும் புளித்த மாவாக மாற்றிடும். அல்லேலூயா. நம்ம வீடுகளில் நம்ம பார்த்துருக்குறோம். சமையலில் அந்த காரியத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் புளித்த மாவு மற்றதையும் புளிப்புள்ளதாக மாற்றிடும். தயிர் உருவாக்குறாங்க. பாலை காய்ச்சி தயிரை உருவாக்கும் போது கொஞ்சோண்டு தயிர் அதை அந்த பாலுக்குள்ள போட்டாங்கன்னா அது அப்புறம் என்ன செய்யுது? எல்லாத்தையுமே அது புளிப்பாக மாற்றிடுது, தயிராக மாற்றிடுது, புளித்த மாவை மாற்றிடுது. அல்லேலூயா. இந்த வசனத்தில் அவர் சொல்கிற கருத்து என்னென்னா, முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவுக்குள்ளே அடக்கி வைத்தால். 3 படி மாவு அப்படின்னு சொல்கிறார். இந்த 3 படி மாவு அப்படின்னு சொல்கிறது மனுஷனை அடையாளப்படுத்துது. இந்த 3 படி மாவு மனுஷன் 3 படி இல்லாவிட்டா ஆவி, ஆத்துமா, சரீரம். 1 தெசலோனிக்கர் 5:23 இந்த வார்த்தைகள் வருது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்படி குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக எழுதுகிறார். இப்போ சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவுக்குள்ளே. அப்போ இந்த 3 படி மாவுன்றது எதை அடையாளப்படுத்துன்னு சொன்னால், மனுஷனை, ஒரு மனுஷனுடைய முழுமையும். அல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவியும் ஆத்துமாவும் சரீரம் உள்ளவன் தான் மனுஷன். அப்போது தேவன் ஆதியிலே மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவனை தேவன் எப்படி திருத்துவமாக இருக்காரோ, பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் அவர் செயல்படுறாரோ, அதே போல் மனுஷனையும் திருத்துவமாகவே உருவாக்கினார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு தான் சொன்னார். அப்போது தேவன் எப்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் என்கிற நாமத்தில் அவர் செயல்படுறாரோ, வெளிப்படுறாரோ, அதே போலவே மனுஷனையும் ஆவி, ஆத்துமா, சரீரம். சிருஷ்டிப்பின் வரலாறில் பார்க்கும்போது ஆதியாகமம் 2:7 தேவனாய் கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷ சரீரத்தை உருவாக்கி. அப்போது இந்த சரீரம் பூமியில் உள்ள மண்ணினால் எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த சரீரம் அப்படியே ஒரு டெட் பாடி மாதிரி அப்படி கடத்தப்பட்டிருக்கு. அதில் சரீரத்தை உருவாக்கிட்டார். 2வது, ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். அப்போ இந்த ஜீவ சுவாசன்றதான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி. இந்த ஜீவ சுவாசம் ஆதியில் ஊதப்பட்ட உடனே அது உள்ளே போய் ஜீவ ஆத்மா உருவாகுது. இப்போது ஆவி, ஆத்மா, சரீரம் உள்ளவனா மனுஷன் மாறிட்டான். ஆவி, ஆத்மா, சரீரம். அப்போ மனுஷனுக்குள்ளே எல்லாம் 3 இருக்குது.
இந்த மூணும் பிரிஞ்சு போகிற ஒரு நாளுக்கு பேர் தான் மரண நாள். பிரசங்கி 12:7 வாசிக்கிறோம், மண்ணானது பூமிக்கு திரும்பும் முன்னும் ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகாததற்கு முன்னும் நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிக்கிறேன் நினை. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 7ஆம் வசனம். அப்போது மண்ணானது அப்படின்றதுனா ஆதியிலே தேவன் பூமியின் மண்ணினாலே மனுஷனுடைய சரீரத்தை உருவாக்கினார். அப்போ மண்ணானது பூமிக்கு திரும்பும்னு சொன்னால் அதாவது உன்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு முந்தி அப்படின்னு அர்த்தம். செத்த பிறகு எங்கே கொண்டு வைக்கிறாங்க? மண்ணானது பூமிக்கு திரும்புது, மறுபடியும் பூமிக்குள்ளேயே அது போகுது. பூமிக்கு திரும்பும் முன்னும் ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகாதிருக்கும் முன்னும் நீ. அப்போது ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுது. நீ உன் வாலிப பிராயத்தினது நீ அப்படின்றது தான் ஆத்துமா. அப்போது நீ இதை செய் அப்படின்னு நம்ம ஒரு நபரை சொல்லும்போது அவங்க கையை பார்த்து நம்ம பேசலை, அவங்களுடைய உள்ளத்தை பார்த்து பேசுகிறோம். நீ நான் அப்படின்றது ஆத்துமாவை அடையாளப்படுத்துது. நான் இதை செய்வேன் அப்படின்னா நான் இதை செய்யணும்னு சொல்லி என் ஆத்துமா முடிவெடுக்கும்போது என்னுடைய சரீரம் அதுக்குள்ள வேலைகளை செய்ய ஆரம்பிக்குது. நான் எழும்பணும் அப்படின்னு சொன்ன உடனே கால் வேலை செய்யுது, கை இந்த நம்முடைய மைண்டு சொன்ன உடனே கை என்ன செய்யுது? ஒரு வேலையை செய்யுது. அப்போது நீ அப்படின்றது ஆத்துமாவை குறிக்குது. நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அப்போ தேவனை நினைக்க வேண்டியது ஆத்துமா. அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும், அதாவது முழுவதும் புளிக்கும்படி. அப்போது முழுவதும் புளிக்கும் வரைக்கும் இந்த புளித்த மாவை 3 படி மாவுக்குள்ளே அடக்கி வைத்தாள். முழுவதும். அப்போ முழுவதும், அல்லேலூயா, முழுவதும் கெட்டு போச்சு. மனுஷன் முழுவதுமே கெட்டு போயிட்டான். ஏதேன் தோட்டத்திலே இந்த சம்பவம் நடந்து போச்சு. முழுவதும் கெட்டு போயிட்டான். என்னைக்கு சர்ப்பத்தின் ஆலோசனைக்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், பிசாசு சொன்ன வார்த்தைகளை என்னைக்கு அவன் சொன்ன தந்திரமான வார்த்தைகளை கேட்டு செவி கொடுத்தாங்களோ, சாத்தானுடைய வார்த்தை என்னைக்கு உள்வாங்கினாங்களோ, சாத்தான் சொன்ன பேச்சை என்னைக்கு நம்பினாங்களோ, அன்னைக்கே அவங்க தேவனுடைய எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. மகிமையை இழந்துட்டாங்க, தேவனுடைய ஜீவனை நித்திய ஜீவனை இழந்துட்டாங்க, தேவனுடைய சாயலை இழந்துட்டாங்க, தேவனுடைய ரூபத்தை இழந்துட்டாங்க, தேவனுடைய அன்பை இழந்துட்டாங்க, தேவ பிரசன்னத்தை இழந்துட்டாங்க, தேவனோடு ஐக்கியத்தை அவங்க இழந்துட்டாங்க, தேவனுடைய சுதந்திரத்தை இழந்துட்டாங்க, தேவன் அவர்கள் கொடுத்த ஆளுகையை இழந்து அடிமையாக போயிட்டாங்க. அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி மனுஷன் சிருஷ்டிகருக்கு அடிமையாக இல்லாமல் ஒரு சிருஷ்டிக்கு அடிமையாக இருக்கிறான். விக்கிரகங்களுடைய காரியத்தை பார்க்கும்போது அது இந்த பூமியில் உள்ள ஒரு பொருளினால் செய்யப்பட்டது தான். அது சிருஷ்டி. அது தன்னை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த சிருஷ்டிக்கு முன்னாடி ஒரு அடிமையை போல காணப்படுகிறான். தேவன் சிருஷ்டிகர். அல்லேலூயா. எல்லா சிருஷ்டியிலும் உயர்ந்த நிலையில் தான் மனுஷனை தேவன் உண்டாக்குனார். ஆனால் மனுஷன் இன்னைக்குன்னு சொல்கிறத விட அவன் ஏதேன் தோட்டத்திலேயே கெட்டு போயிட்டான். கெட்டுப்போன பிறகு தான் குடும்ப சந்ததிகள் பிறந்தாங்க. அதுக்கப்புறம்தான் கெட்டுப்போன வம்சத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய எல்லா மகிமை, ஆசீர்வாதம், ஜீவன், சாயல், ஐக்கியம், சமூகம், பிரசன்னம், ஆளுகை எல்லாவற்றையும் இழந்து பிறகு தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் தான் அவங்க காயின் பிறந்தான். அந்த காயின் என்ன செய்தான்? அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறார், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயின் அப்படி சொல்கிறார். தன் சகோதரனையே கொலை செஞ்சிட்டான். அப்போ ஆதாம் இந்த பூமியில் பெற்றெடுத்த மகனே ஒரு கொலைகாரன் தான். கொலைகாரன். அப்போ அவனுடைய கெட்ட குணம் அவனுக்குள்ளே இருக்குது. கெட்ட குணங்கள், மற்றவங்களை அழிக்கணும், மற்றவங்களை நஷ்டப்படுத்தணும், மற்றவங்களுக்கு காயங்களை உண்டாக்கணும், மற்றவங்களை வேதனைப்படுத்தணும், மற்றவங்களுக்கு இழப்புகளை உண்டாக்கணும், மற்றவங்களுக்கு தீமை உண்டாகணும், அப்படி விரும்புகிற அந்த எண்ணங்கள் மனுஷனுக்குள்ளே நம்ம தாராளமாக பார்க்குறோம். இது இன்னைக்கு உள்ள பிரச்சனை இல்லை. ஏதேன் தோட்டத்திலே இந்த பிரச்சனை மனுஷ சமுதாயத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த மனுஷன் கெட்டுப்போன நிலையில் தான் காணப்படுது.
இவனை அப்படியே விட்டுட்டு போகிறது தேவனுக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லை. அதனால் தேவன் என்ன செய்கிறார்னா, இவனை மறுபடியும் ஆதி நிலைக்கு கொண்டு வரணும். இவனை மறுபடியும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளவனாக மாற்றணும். பகலில் குளிர்ச்சியான வேளையில் அவர்கள் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆதியாகமம் 3:8 படிக்கிறோம். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். மறுபடியும் இவங்க யாராக மாறணும்? அதே நிலைக்கு வரணும். ஆமென். மறுபடியும் இவங்க இழந்து போன அந்த சாயலை மறுபடியும் அவங்க பெற்றுக்கொள்ளணும். அந்த இழந்து போன சுதந்திரத்தை மறுபடியும் அவங்க பெற்றுக்கொள்ளணும். இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் அவங்க பெறணும். இழந்து போன அந்த ஆளுகை செய்கிற வாழ்க்கையை மறுபடியும் அவங்க பெற்றுக்கொள்ளணும். இழந்து போன அந்த நித்திய ஜீவனை மறுபடியும் அவங்க பெற்றுக்கொள்ளணும். இழந்து போன அந்த அழியாத சாவாமையுள்ள ஒரு வாழ்க்கையை மறுபடியும் அவங்க பெற்றுக்கொள்ளணும். இதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அல்லேலூயா. அப்போது இந்த சமாதானத்தின் தேவன் செய்கிற வேலை என்னன்னு சொன்னால், முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறார். அருமையான ஒரு வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கர் 5:23 எழுதுகிறார். அந்த ஒரே ஒரு வசனத்தில் மட்டும்தான் மனுஷனுடைய முப்பகுதியும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம் சேர்ந்து. சில இடங்களில் 2 வார்த்தை மட்டும் வரும். ஆத்துமாவையும் சரீரத்தையும் மத்தேயு 10:28 ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுன்னு வரும். ஆனால் தெசலோனிக்கேயர் 5:23 மட்டும்தான் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்று படி மாவு. அப்போ இந்த 3 படி மாவும் முழுவதும் புளிக்கும்படிக்கு இயேசு ஒரு ஓமையாக தான் இந்த வார்த்தை சொல்கிறார். 3 படி மாவும் முழுவதும் புளிக்கும்படிக்கு என்ன செய்தால் அந்த புளித்த மாவை இந்த 3 படி மாவுக்குள்ளே வைக்கிறாள். அல்லேலூயா. நம்ம வீட்டில் நம்ம தயிர் உருவாக்கணுமானா பாலை காய்ச்சுவோம். பாலுக்குள்ளே அந்த புளிப்பு தன்மையை கொஞ்சம் தயிரை கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதை போட்டு அப்படியே மூடி வச்சுருவாங்க. மறுநாள் பார்க்கும்போது என்ன முற்றிலும் புளிப்பாக மாறிடுது. இது கொஞ்சோண்டு என்ன பண்ண எல்லாத்தையும் அப்படி மாற்றிடுது. இதைத்தான் இயேசு சொல்கிறார். எல்லாம் மாறணும். அல்லேலூயா. தோல்வி மாறணும், பாவம் மாறணும், சாபம் மாறணும், தரித்திரம் மாறணும், பலகீனம் மாறணும், வியாதிகள் மாறணும், கஷ்டங்கள் மாறணும், கெட்ட சுபாவங்கள் மாறணும், அவிசுவாசங்கள் மாறணும், சந்தேகம் மாறணும், பிரச்சனைகள் மாறணும், பயங்கள் மாறணும், கவலைகள் மாறணும், கண்ணீர் மாறணும், நெருக்கங்கள் மாறணும், துன்பங்கள் மாறணும், எல்லாம் பரலோகமாகணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆமென். இந்த புளித்த மாவு எல்லாத்தையும் புளித்த மாவை மாற்றுறது போல பரலோக ராஜ்யம் நமக்குள்ள. அப்போ இந்த பரலோக ராஜ்யம்ன்றா என்னது? அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யம் தான் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் போன செய்தியில் கூட சொன்னேன், அந்த மறுரூப மலையில் பரலோகத்தினுடைய ஒரு முன் சுவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு புஸ்தகத்துக்கு முன்னுரை அப்படி எழுதுவாங்க. இவ்வளோ சைஸு பெரிய புக்காக இருக்கும், அதுக்கு சின்னோண்டு ஒரு பக்கம் முன்னுரை எழுதுவாங்க. இந்த முன்னுரையை வாசித்தாலே அப்போ அந்த புக்குடைய எல்லா இந்த விஷயமும் சுருக்கமாக எழுதியிருப்பாங்க. முகவுரை, முன்னுரை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு முகவுரை போலவும் முன்னுரை போலவும் தான் மறுரூப மலையின் அனுபவம். இந்த முகவுரையை படித்த உடனே அப்படியே அவங்க ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. போதகரே, நம்ம ஏசப்பா நம்ம இங்கேயே இருந்துருவோம், அல்லேலூயா, இங்கேயே இருந்துருவோம்னு சொல்லி அப்படியே அந்த அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்த அந்த முகத்தை பார்த்த உடனே ஆமென், அவங்களுடைய ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க, ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. இந்த முகவுரையே இப்படி இருக்குன்னா இன்னும் உள்ளே போனால் எப்படி இருக்கும் இல்லையா? அல்லேலூயா. அப்படி இயேசு கிறிஸ்து அவர் தான் பரலோக ராஜ்யம். சரி, இந்த பரலோக ராஜ்யம் இல்லாவிட்ட இந்த புளித்த மாவு, பரலோக ராஜ்யம் இந்த இடத்துல இயேசு எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா புளித்த மாவுக்கு. அப்போ இந்த நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடியது யாருன்னா உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, இல்லாவிட்ட சமாதானத்தின் தேவன். தெசலோனிக்கர் 5:23 என்ன படித்தோம்? சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து தான் சமாதான பிரபு. அவர்தான் நம்முடைய மீறுதல் நிமித்தம், ஏசாயா 53 வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை, சமாதானம் நமக்கு, தண்டனை இயேசுவுக்கு. பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணும், தண்டனையை இயேசு வாங்கிட்டாரு. தண்டனை இல்லாத வாழ்க்கையை நமக்கு தருகிறார், சமாதானம் உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம தான் தண்டிக்கப்படணும், ஏன்னா பாவம் நமக்குள்ளே இருக்குது. நம்ம தான் சிலுவையில் அறையப்படணும். அப்போ பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாருன்னா, என்ன பார்க்குறாரு? சரி, எல்லாரையும் கொண்டு போய் தனித்தனியாக சிலுவையில் அறைய வேண்டாம், எல்லாருடைய பாவத்தையும் ஒருவர் மேலே சுமத்தி கிறிஸ்துவை பாவமாக்கி பாவத்துக்கு தண்டனையை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு கொடுக்கிறார். ஏசாயா 53:10 வாசிக்கிறோம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. அல்லேலூயா. அதனால தான் ஏசாயாவில் வாசிக்கும் 53 படிக்கும்போது, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் தான் சமாதான காரணர். அப்போ நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்குறது யாருன்னா இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபத்தில் எழுதும்போது, மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. அப்போ மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்து தான் நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறவர், நம்முடைய ஆவியை ஜீவன் உள்ளதாய் மாற்றுகிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தி 4:22 கடைசியில் எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக. அல்லேலூயா. இப்போ இந்த புளித்த மாவு எதை அடையாளப்படுத்துதுன்னு சொன்னால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. இந்த 3 படி மாவு எதை அடையாளப்படுத்துன்னு சொன்னால், ஆவி, ஆத்துமா, சரீரம். மனுஷனுடைய முப்பகுதி, 3 பகுதியாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். ஆவி தன்னை தந்து தேவனுக்குரியது, பிரசங்கி 12:7 படிக்கிறோம். மண்ணானது இந்த மண்ணுக்குரிய, சரீரம் மண்ணுக்குரியது. இதுக்கு நடுவில் இருக்குது என்னது? ஆவி தன்னை தந்து தேவனுக்குரியது, சரீரம் மண்ணுக்குரியது, மீதி இருக்கிறது தான் ஆத்துமா. இந்த ஆத்துமாவுக்கு தான் பாவ மன்னிப்பு வேணும், இந்த ஆத்துமாவுக்கு தான் மீட்பு வேணும், இந்த ஆத்துமா தான் நீதிமானாக்கப்படணும். இந்த ஆத்துமாவுக்கு வேற ஒரு பேர் தான் பழைய மனுஷன், இந்த ஆத்துமாவுக்கு வேற ஒரு பேர் தான் பாவி. இந்த பாவிக்கு பாவின்ற பேரை மாற்றணும் இவனுக்கு. அதனால தான் ஆயக்காரன் தேவாலயத்தில் வந்து ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணிட்டு போகும்போது இயேசு சொல்லுகிறார், அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு போனான். பாவியாய் வந்தான், இப்போ பேர் மாற்றியாச்சு. சர்ச்சுக்கு வரும்போது பாவியாக வந்து, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் சொல்லி ஜெபம் பண்ணான். இயேசு என்ன சொல்கிறாரு? அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போகும்போது பேர் மாறி போகிறான். அல்லேலூயா. அப்போ பாவியாய் வந்தவன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? அப்போ இந்த பாவின்றது யாரு? நம்முடைய சரீர சம்பந்தப்பட்ட பேர் கிடையாது. எனக்கு ஒரு பேர் உண்டு, உங்களுக்கு ஒரு பேர் உண்டு, இந்த பூமியில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பேர் உண்டு. அது வந்து இந்த நம்மளை பார்த்த உடனே இன்னாருன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? இன்னும் இவர் வராரு, இவர் அந்த பேர் இந்த பேருன்னு சொல்லி பேரை நம்ம சொல்லிடுவோம். இது சரீரத்தில் உள்ள பேர். ஆனால் அந்த உள்ளான மனுஷனாகிய இந்த ஆத்துமாவுக்கு ஒரு பேர் உண்டு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாவி. அதனால தான் அவர் பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அப்போ பாவியை அவர் என்னவா மாற்றுறாரா? நீதிமானா மாற்றுறார். முற்றிலும். அல்லேலூயா. முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறவர். அப்போது 2 கொரிந்தியர் 5:21 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசுவுக்குள் ஏது பாவம்? இயேசுவே கேட்குறார் இல்லையா, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களை யார் சொல்லக்கூடும்? அப்போ இயேசுவுக்குள்ள பாவம் இல்லை, அப்போ பாவமாக்கினார்னு சொல்லி வசனம் சொல்லுது. பாவம் அவருக்கு எங்கேருந்து வந்துச்சு?
நம்முடைய பாவம் நம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு இயேசுவின் மேல் வைக்கப்பட்டது. இயேசுவுக்குள்ள இருந்த நீதி அவருக்குள்ள இருந்து எடுக்கப்பட்டு நமக்கு மாற்றப்பட்டது. அதனால தான் ஏசாயா 53 வாசிக்கிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இப்போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம எப்படி முற்றிலும் புளிப்பாக்கப்படுகிறோம், இல்லாவிட்ட பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? அந்த மாவு முழுவதும் புளிக்கும்படின்னு சொல்கிறார். எப்படி முழுவதும்னு சொன்னால் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் புளிக்கும்படி, இல்லாவிட்ட முற்றிலும் பரிசுத்தமாக்கும்படி. அல்லேலூயா. தெசலோனிக்கர் 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக, முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படுவாராக. அப்போ நம்ம முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படணுமானா நம்முடைய பிறப்பே சரியில்லை. தாவீது சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தெரித்தாள். யோபு ஒரு இடத்துல சொல்கிறார், ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவர் சுத்தமாயிருப்பது எப்படின்னு கேட்குறார். அப்போது என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தெரித்தாள், சுத்த இருதயத்தை தாரும். ஏன்னா சுத்த இருதயம் இல்லை. சங்கீதம் 51 தாவீது ஜெபம் பண்ணும்போது அப்படி தான் சொல்கிறார், எனக்கு சுத்த இருதயத்தை தாரும், சுத்த இருதயத்தை எனில் சிருஷ்டியும். அப்படின்னா சுத்த இருதயம் எனக்குள்ளே இல்லைன்னு அவர் ஒத்துக்கொள்கிறார். அப்போ மனுஷனுக்குள்ளே இல்லாதது மனுஷனுக்குள்ளே உருவாக்கப்படணும். அப்போ புளிப்பில்லாத மாவு புளிப்புள்ள தான் மாறணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? ஏதோ ஒன்று உள்ளே வரணும். வேறொரு புளித்த மாவு புளிப்பில்லாத இந்த மாவுக்குள்ளே வரந்தால் இந்த புளித்த மாவு புளிப்பில்லாத மாவையும் புளிப்புள்ள மாவை மாற்றிடும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா உவமைகளும் பாருங்கள், அவரவர் என்ன தொழில் பண்ணுறாங்களோ, விதைக்கிறவன் விவசாயிகளை பற்றி அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறார். விதை, கடுகு விதை, அதுவும் ஒரு விவசாய சம்மந்தப்பட்ட காரியம். அப்புறம் புளித்த மாவு சமையல் பண்ணுறவங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அல்லேலூயா. கடலில் மீன் பிடிக்கிறவங்க வலையை போட்டு மீனை பிடிக்கிறவங்களுக்கு ஒப்பாக இருக்குன்னு சொல்கிறார். எப்படியோ விஷயம் புரியணும், அவ்வளோதான். அப்போ அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி புரிகிற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போ இந்த புளித்த மாவு எப்படி, புளிப்பில்லாத மாவு எப்படி முற்றிலும் புளித்த மாவாக மாறுது? அதை கொஞ்சம் எடுத்து உள்ளே வைக்கணுன்றார். ஒரு ஸ்திரீ புளித்த மாவை எடுத்து 3 படி மாவுக்குள்ளே அடக்கி வைத்தாள். எது வரைக்கும்? முழுவதும் புளிக்கும்படிக்கு, மனுஷன் முழுவதும் மறுரூபம் அடையும்படிக்கு, இல்லாவற்ற நம்ம முழுவதும் தேவ சாயல் அடையும்படிக்கு, ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன தேவ சாயலை மீண்டும் அடையும்படிக்கு, தேவ பிரசன்னத்தை மறுபடியும் அடையும்படிக்கு, தேவன் தந்த ஆசீர்வாதத்தை ஆதியாகமம் 1:26, 27, 28 வசனங்களில் படிக்கிறோம். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு, முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு, ஜீவ ஆத்மாவானான் மறுபடியும் ஜீவனாய் மாறும்படிக்கு, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். மறுபடியும் அந்த ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன எல்லாம் மறுபடியும் மனுஷனுக்கு கொண்டு வருவதற்காக, இல்லாட்ட முழுவதும் புளிக்கும்படிக்கு, மறுபடியும் தேவனுக்கும் நமக்கும் தொடர்பு உண்டாகும்படிக்கு. இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கமே அதுதான். இந்த பூமிக்கு வந்தாலும் அவர் உடனே அவர் கூட இருந்தார், ஆனால் உள்ளே போய் உட்காரல. மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே போய் அவர் வாசமாக இருக்கலை. ஏன்னா அவர் சரீரத்தில் இருக்கார். அப்போ எல்லா மனுஷருக்குள்ளே வாசமாக இருக்கும் பொருட்டு அவர் மரிக்கிறார், பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறார், சாபத்துக்கு பரிகாரம் செய்கிறார், மரணத்தை பரிகரிக்கிறார், பலகீனங்களையும் நோய்களையும் துக்கங்களையும் சுமந்து கொள்கிறார், எல்லா கணக்குகளையும் மனுஷனுக்குள் இருக்கிற பிரச்சனைக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் இழுத்துட்டு போய் சிலுவையில் தோல்வியடை செய்கிறார். துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்னு சொல்லி கொலோசேயர் 2:14-15 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். மனுஷனுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சிலுவையில் கொண்டு போய் தோல்வியடை பண்ணுகிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் மனுஷனுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றோடும். இப்போ இயேசு நமக்குள்ளே வாசமாக இருக்கும்போது அவர் ஒரு புளித்த மாவு கொப்பாக உள்ளே வர்றார்.
இந்த புளித்த மாவு, கொஞ்சம் புளித்த மாவு என்ன பண்ணுதுன்னா எல்லாவற்றையும் புளிக்க பண்ணுது. அதான் தெசலோனிக்கர் 5:23. சமாதானத்தின் தேவன். இந்த இடத்துல சமாதானத்தின் தேவன் யாரு? அல்லேலூயா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எஸ்ஐ 53 அதுக்கான நல்ல விளக்கமான வசனங்கள் இருக்கு. நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. ரோமர் 8:1 பவுல் சொல்லுகிறார், ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவளாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஏன் ஆக்கினை தீர்ப்பில்லை? ஆமேன். அதே ரோமர் 8:3 சொல்லுகிறார், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அதாவது கிறிஸ்து நமக்காக ஆக்கினை அடைந்தார், மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்னு சொல்லுகிறார். ரோமர் 8:3 இயேசு கிறிஸ்து ஆக்கினை, பாவம் அறியாத அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இயேசு ஆக்கினையை ஏற்றுக்கொண்டதுனால கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களுக்கு ஆக்கினை இல்லை, நரக தண்டனை இல்லை. நாம் அடைய வேண்டிய தண்டனையை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இயேசு நமக்காக தண்டிக்கப்பட்டதுனால விசுவாசிக்கிறவர்களுக்கு நரக தண்டனை இல்லை. இயேசுவே தம்முடைய வாயினால் அதை சொல்லி இருக்கிறார். யோவான் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படான். அவன் ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்றார். விசுவாசி யாதவனோ குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்போ சமாதானத்தை உண்டாக்க ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம் பாவம் நமக்குள்ள இருக்கு, நம்முடைய பாவத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்டார்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது நாம் தண்டனையிலிருந்து விடுதலை அடைகிறோம். அப்போது சமாதானம் நமக்கு உருவாகுது. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா சமாதானம் உள்ளதாய் மாறுகிறது, ஜீவ ஆத்துமாவாக மாறுகிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு நிருபத்தில் எழுதும்போது, ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவளாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல. இப்போ நம்ம ஜீவனுள்ள கற்களாக மாறணுமானா நம்ம அவரோடு சேர்ந்தா நம்மளும் ஜீவனுள்ள கற்களாக மாறிடும். ஒரு பொருள் தீயா மாறணுமானா தீயோடு சேர்ந்தா அதுவும் தீயா மாறிடும். விறகு கடை நிறைய விறகு இருந்தாலும் அது தீ கிடையாது. ஆனால் அந்த தீயோடு இணைக்கும் போது அந்த விறகு தீயா மாறுகிறது. அடுப்புக்குள்ளே விறகு போடும்போது அது என்னவா மாறுது? தீயா மாறுது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல. அல்லேலூயா. அப்போ சமாதானத்தின் தேவன் என்ன செய்கிறார்னா, சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குறார், முழுவதும் புளிக்கும்படி 3 படி மாவுக்குள்ளே. இந்த 3 படி மாவு தான் ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த புளித்த மாவு இயேசு சொல்லுகிறார் பரலோக ராஜ்யம், இல்லாவிட்டால் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இங்கே புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறார். அப்புறம் அந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவாகி தேவன் இந்த உலகத்தில் அனுப்பி அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். 2வது, மறுபடி நமக்கு உள்ள அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலத்துக்கு ஏறி பெந்தேகோஸ்தே நாளிலே மறுபடி ஆவியான கர்த்தராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார். இப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்து பரலோகத்தில் ஜீவிக்கிறார்னு சொல்லலை, எனக்குள்ளே ஜீவிக்கிறான்னு சொல்கிறார். அதே போல் கொலோசிய சபையாரை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ளேயும் புளித்தமாக இருக்குது, இல்லாவிட்டால் சமாதானத்தின் தேவன் இருக்கிறார். இந்த சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குறார். நம்முடைய ஆவியாத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது 2ஆம் வருகைக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மை தகுதிப்படுத்துகிறார். இந்த பூமியிலையும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆமேன் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் மறுபடியும் மீட்டு கொண்டு வரக்கூடிய கர்த்தராகிய இயேசு நமக்காக நமக்குள்ளே ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். அருமையானவர்களே, தொடர்ந்து இந்த சுவிசேஷத்தின் சம்பவங்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.